புரோட்டீன் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். புரோட்டீன் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா கால் வலி வரும், இடுப்பு வலி வரும், கண்ணு, சதை, முடி இது எல்லாத்துக்குமே வளர்ச்சி அடைய நல்ல growth கிடைக்கும். கெட்ட கழிவுகள் அதாவது கொழுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீக்கிட்டு நல்ல கொழுப்பை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கும். நல்ல ஞாபக சக்தியிலையும் நல்ல நினைவாற்றலோடையும் நல்ல ஷார்ப்பாகவும் நிறைய நல்ல விஷயங்களை யோசிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. வணக்கம் நேயர்களே, யோகா மீடியாவிலேருந்து வசந்தி. நாம் தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் முழுமையாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அதாவது சத்து குறைபாட்டால் நமக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் அதிகமானா தடமுடி உதிரும், கூடவே டயர்ட் ஆகிடும், அப்புறம் தூக்கம் இல்லாமை, பசியின்மை, இப்படி நிறைய பிரச்சனைகளால் நாம் பாதிக்கப்பட்டுருக்கோம் இப்போ கிடைக்கிற உணவுகள் மூலயமா. ஸோ உணவை நம்ம நிச்சயமாக மாற்றணும். அதுக்கு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். புரோட்டீன் ஏன் அவசியம்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடலில் மசில்ஸ், ஸ்கின், ஹேர், உடலில் இருக்கிற எல்லா செல்கள்ஸுமே புதுசாக உருவாக்குறதுக்கு இந்த புரோட்டீன் தான் நமக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட் இல்லாத நேரத்தில் இந்த புரோட்டீன் நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி பேலன்ஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுது. அதாவது இம்யூனிட்டி நமக்கு கன்ஃபார்மாக தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி இருந்தால் தான் நம்ம உடம்புல சளி, காய்ச்சல்லாம் வராமல் நமக்கு தடுக்கும். இந்த புரோட்டீன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல ஏதாவது புண்ணோ இல்லை சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் காயங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஆறுறதுக்கு அந்த புரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். புரோட்டீன் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த புரோட்டீன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹேர் க்ரோத்தும் ஆகும், ஸ்கின் க்ளோவும் ஆகும். அதே மாதிரியே நமக்கு இப்போ அதிகமாக சாப்பிட்டோம் வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னா, இப்போ நிறைய சாப்பாடு சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு நிறையும் அப்படின்னா இந்த புரோட்டீன் உணவுகளை நாம் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த புரோட்டீன் உணவை அதிகமாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸும் நம்ம ஆகலாம். அதாவது புரோட்டீன் அதிகமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க பாடி பில்டர்ஸ் தான் தேவைப்படுன்னு. அப்படி கிடையாது. பொதுவாகவே மனிதனுக்கு மிக முக்கியமான உணவு புரோட்டீன். அதாவது நம்ம தினமும் தூங்கி எந்திரிக்கும் போது நம்மளுடைய செல்கள் ரீசெல்ஸாக ஜென்ரேட் ஆகும். டூஸ் எல்லாம் மாசுன்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரீசெல்ஸ் மாதிரி தான் அது காட்டும். ஸோ அது மாதிரி தான் நம்ம உடல்லையும் புரோட்டீன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு புது செல்கள் உருவாகி பழைய செல்களை அழிக்கிறதுக்கான வேலைகளை இந்த புரோட்டீன் பண்ணுது. அதே மாதிரியே புரோட்டீன் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா கால் வலி வரும், இடுப்பு வலி வரும், கண் பிரச்சனைகள் வரும், நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ புரோட்டீன் ஒரு நாளுக்கு மக்களுக்கு நிச்சயமாக ஒரு 60 கிராமாவது தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு, பெரியவங்க நாமளே ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களுடைய இம்யூனிட்டியை நிறைய குறைச்சாச்சு. அதாவது விட்டமின் டி, விட்டமின் சி இம்யூனிட்டி முழுசாக இருக்குதா குழந்தைங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இந்த நியூட்ரிலைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 விட்டமின்ஸையும் 11 மினரல்ஸையும் கொடுத்து அந்த விட்டமின் மினரல் இல்லாத கேப்பை இந்த நியூட்ரிலைட் மல்டி விட்டமின் சரி செய்யுது. விட்டமின் சி, விட்டமின் டி, அதே மாதிரியே துத்தநாகம், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவைப்படுறது. அதை இந்த மல்டி விட்டமின்ஸில் நாம் எடுத்துக்கலாம். அதாவது இது குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடம்புல அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறையாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி, டி, துத்தநாகம் எல்லாமே இந்த மல்டி விட்டமின்ஸ் இதில் இருக்குது. பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சக்தி தரும். நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருப்போம், அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் டி இது மூணுமே சேர்ந்து நம்ம உடம்புல எலும்பு, பற்கள், சதைகள் இது எல்லாத்தையுமே வலு பெறும். அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக நம்மளை வச்சுருக்கோம். விட்டமின் ஏ, இ, பயோட்டின் அண்ட் அயன் இது எல்லாமே நம்மளுடைய கண்ணு, சதை, முடி இது எல்லாத்துக்குமே வளர்ச்சி அடைய நல்ல growth கிடைக்கும். அதே மாதிரியே இந்த சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மல்டி விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒமேகா 3 என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை அதாவது கொழுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீக்கிட்டு நல்ல கொழுப்பை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஹார்ட் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது. அதே மாதிரியே நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை பேலன்ஸ் பண்ணி நல்ல கொழுப்புகளை உண்டாக்கி பிளட்டை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. டிஹெச்ஏ நம் மூளையின் செயல்திறனுக்கும் ஷார்ப் மெமரிக்கும் இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரியே டிஹெச்ஏ நம்மளை நல்ல ஞாபக சக்தியிலையும் நல்ல நினைவாற்றலோடையும்
நல்ல ஷார்ப்பாகவும் நிறைய நல்ல விஷயங்களை யோசிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. முக்கியமாக மெமரி லாஸ் ஆகாமல் பார்த்துக்குது. இந்த ஒமேகா 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சதையையும் மூட்டையும் வந்து பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கும். அதாவது மூட்டு வலிகள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக்கங்கள் அதிகமாக இருக்கும், கூடவே ரத்தமும் நமக்கு கட்டின மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒமேகா 3 வந்து குறைச்சி வலி இல்லாமல் நம்மளை பாதுகாத்து. அதே மாதிரியே இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபோனு, சிஸ்டம், டேப் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஹெச்ஏ நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. கூடவே வந்து ட்ரைனஸ் ஆகிடும் இல்லையா, சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்ணு கண்டிப்பாக ட்ரைனஸ் ஆகும். அதையும் இல்லாமல் இது பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளுடைய உணவில் இது ஒரு சப்ளிமெண்ட்ஸாக தான் நம்ம சாப்பிட போகிறோம். டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணி நல்ல பசி எடுத்து நல்லா சாப்பிட்டு வெயிட் அதிகமாக ஆகாவும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணியும் நல்ல பார்வை திறனோட இது எல்லாமே நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே நிச்சயமாக தேவை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் தொலைவி நம்ம சாப்பிட்றோமான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. கிடைக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அது வெந்திருக்கா வேகலையான்னு கூட நம்ம பார்க்குறதே இல்லை. நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியமாக இருக்க உதவுது இந்த PDO பேக். ஸோ இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பதிவு பண்ணுங்கள். நன்றி.